ஹலோ ஹாய் வணக்கம். வெல்கம் டு பானு குக்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிறது கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தோடைய ஒரு விழாவிகள் என்னங்கிறத நம்ம இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உண்டான பிரசாதங்கள் இப்போ பார்த்துக்கலாம். அப்புறமா நம்ம நெல் பொரி, அதாவது இதில் 3 விதமான பொரியில் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இது வந்து ஃபஸ்ட்டு நெல் பொரி பாகு வச்சு வெல்லம் பாகு வச்சு கலரி இது மாதிரி கோபுரம் வச்சு வச்சுருக்கோம். இது வந்து அவல் நெல் பொரி. இது வந்து நெல் பொரியை இது மாதிரி கோபுரம் வச்சு இது மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் வெல்லம் பாகு தான். இது வந்து சாதாரண உப்பு கார பொரி. இது கார பொரி வந்து ஜென்ரலாக பண்ண மாட்டாங்க. வீட்டில் யாராவது சாப்பிட்றாங்கன்னா பண்ணிக்கலாம். அது மெயினாக உப்பு காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். உப்பு காரமாக போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து கந்தரப்பம். இது வந்து கந்தருக்கு பண்ண வேண்டியது அப்பம், இனிப்பு அப்பம். இது வந்து காரம். இது உப்பு காரம் போட்டு பச்சை மிளகாய், தேங்காய், பெருங்காயம் அரைச்சிட்டு அது அரிசி மாவு, உளுத்தம் மாவு, அரிசி பாதி, உளுத்தம் பருப்பு அதில் கால்வாசி, ஒன்றுக்கு பாதி. 1 அரிசினா பாதி உளுத்தம் பருப்பு போட்டு அரைச்சி இது வந்து அப்பம். இதுவும் எண்ணெயில் ஊற்றி அப்பம் மாதிரி சொல்லுது. வடை மாதிரி இருக்கும் லைட்டாக. இது வந்து வடை, முப்பருப்பு வடை. இது வந்து எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் இந்த வடையை நம்ம ரெடி பண்ணுவோம். இது வந்து கடலைப்பருப்பு. மெயினாக கடலைப்பருப்பு வந்து 1 டம்ளர்னால் 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1 பிடி வந்து பாசிப்பருப்பு. ஏன்னா 3 பருப்பாக போடக்கூடாது எந்த ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு 4ஆக கலக்கிறதுக்கு இந்த பருப்பு வடை, இந்த முப்பருப்பு வடைன்னு சொல்லுவோம். இதுக்கு மெயினாக எந்த ஃபங்க்ஷனுக்கு ஆனாலும் இந்த பருப்பும் வடை மெயினாக செய்வோம். இது வந்து கார்த்திகேயனுக்கு வைக்க வேண்டிய பிரசாதங்கள். இது வந்து ஒரே அப்பாவும் பிள்ளைங்க 3 பேருக்குமே இது சேர்ந்து வந்து இருக்கிற வேண்டியது கார்த்திகை. இந்த கார்த்திகை வந்து முதல்ல வந்து சொக்கப்பானை கொளுத்துறதும்பாங்க. கோவிலெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் கோவிலில் தான் சொக்கப்பானை கொளுத்துவாங்க. 2வது வந்து முருகனுக்கு இன்றைக்கி கிருத்திகை. இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷம். மாவிளக்கு மாவு போடுறவங்கெல்லாம் மாவிளக்கு மாவு போடுவாங்க. இன்றைக்கி விரதமும் இருப்பாங்க. அதனால முருகனுக்கு. அதே மாதிரி பானையும் கொடுக்கறது பிள்ளையாருக்கு. அதே மாதிரி இவர் திருவண்ணாமலை அக்னி லிங்கத்தினால வந்து அது மெயினாக வந்து அது விளக்கேற்றுறது அது வழக்கம். அதனால் வந்து திருவண்ணாமலை தீபம்னு பேர். அந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றின பிறகு தான் நம்ம ஆற்றுல தீபம் ஏற்றி தேங்காய் உடைச்சி சாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறது. திருவண்ணாமலை தீபங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷமானது. பஞ்சபூதத்தில் ஒரு பூதம் வந்து அது அக்னிலிங்கம். அதனால் வந்து 3க்கும் அப்பாவும் பிள்ளைங்க எல்லாருக்குமே சேர்ந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் கொண்டாட வேண்டிய நாள். அதனால தான் இன்றைக்கி வந்து ரொம்ப அந்த பௌர்ணமி, அதுலேயும் பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம். கிரிவலம் பௌர்ணமி சுற்றி வந்தாலே ஒரு வாரம் வலம் போயிட்டு வந்தாலே ஒரு ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள்லாம் போகுது. அவ்வளோ ஒரு விசேஷமான நாள் இன்றைக்கி கார்த்திகை தீபம். அதனால் தீபம் வச்சு எல்லாருக்கும் பட்டாசு பான வேடிக்கையெல்லாம் போட்டு சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நாள் இது. கார்த்திகை தீபத்தை பற்றி நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லோரும் கார்த்திகை வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க. ஃபேமிலியோட சந்தோஷமாக கொண்டாடி ஜாலியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.